ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்தீங்கன்னா ஆவிடோட இன்டர்ஃபேஸ் அது எல்லாமே எப்படி ஓப்பன் பண்ணுறது, பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் போய் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஆவிடோட இன்டர்ஃபேஸ் தீம்ஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஓகேங்களா. ஸோ ஒயிட்டு, பிளாக்கு, கிரே, ஸோ இந்த 3 கலர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு இந்த எடிட்டிங் டூலுக்கு இந்த 3 கலர் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 3 கலர்ஸை தான் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அந்த கசர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டூலோட மெர்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பின், ஒன்று பார்த்தீங்கன்னா சப் பின், ஓகேங்களா. ஸோ சப் பின் கீழே இறக்கிக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பின்னில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டேப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் இன்டர்ஃபேஸ் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, டார்க்கர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் லைட்டர் ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலராக வந்துடும், ஓகேங்களா. ஸோ லைட்டர் அந்த ஆப்ஷனை கம்மி பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் தீம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓவராகும், அதாவது டார்க்கர் கொஞ்சம் டார்க்கராகும். ஸோ லாஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைட்டர் தீம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ பகல் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் பார்த்தீங்கன்னா ஒரு என்னை சுற்றி லைட்ஸ் நிறையா இருக்குது, ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறீங்க, ஸோ பிரைட்டாக இருக்குது, லைட் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் லைட்டை வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்கிற அந்த இது ஷேட் அடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கொஞ்சம் விசிபிளாக தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ லைட்டர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் நைட் டைமில் ஒர்க் பண்ணுறீங்க, கொஞ்சம் டார்க்காக இருக்காது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் டார்க்கரில் வச்சு ஒர்க் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட் கலர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸோ டார்க்கரில் வச்சுக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ டார்க்கரில் வச்சு நான் பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஹைலைட் கலர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கலர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் இந்த மாதிரி நம்ம தொடரும் பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு எல்லோ கலர் சூஸ் பண்ணிவிட்டு நான் அப்ளை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் கிளிக் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எதை செலக்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸோ குழப்பமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ தனித்தனியாக எனக்கு செப்பரேட் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த கலர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இந்த கலர் மீன்ஸ் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரோல் என் கொடுத்தீங்கன்னா ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டில் என்ன கலர் இருந்துச்சோ நான் அதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன், ஸோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக, ஓகேங்களா. ஸோ இதுவும் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பின்ஸோட கலரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்ன ஷார்ட்கட், ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நியூ பின் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதோட கலரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஸோ பின் 1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட் பண்ண ஒரு நிமிஷம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையில்லாத பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பின் பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ செட்டிங்ஸில் அப்படின்னா இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ அலோ கஸ்டம் பேக்ரவுண்ட் பின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அதாவது அந்த எனபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட் பின் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட பின்னோட கலரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா பச்சை கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பின் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது, ஓகேங்களா. ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பின்னை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க, அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணாத மட்டும்தான் அது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏன்னா இது நான் புதுசாக கிரியேட் பண்ணேன். ஸோ கண்ட்ரோல் ஷார்ட் கட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ புதுசாக கிரியேட் ஆகிடுச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருந்தது பார்த்தீங்கன்னா கலர் மாறல, ஓகேங்களா. ஸோ நீங்கள் புதுசாக இதுக்கு மேலே நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் கலர் மாறும். ஆல்ரெடி நான் ஒன்று பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு கலர் மாறும்னா பார்த்தீங்கன்னா மாறாது, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட் கலரே பார்த்தீங்கன்னா ஸோ சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம பேசிக்காக அதுலேருந்து போவோம். ஸோ போக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக நம்ம கொஞ்சம் இதுவாக போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ பச்சை கலர் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இப்போ நான் மறுபடியும் பழைய மாதிரி கிரே கலர் மாற்றிட்டேன், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் கிரியேட் பண்ணுற பின்ஸ் எல்லாமே கிரே கலரில் வரும், இந்த மாதிரி கிரே கலரில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸோ க்ரீன் கலரில் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ
மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் தனியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவுட்டி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை தனியான இதுவும் நவுட்ட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நவுத்தி நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுட்ருக்கோம். இதை வந்து நீங்கள் டெஸ்க்டாப்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனு, இந்த சோர்ஸ் மானிட்டர், ப்ரிவியூ மானிட்டர், இந்த பின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ஃபர்டபுளான ப்ளேஸில் நமக்கு பிடிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதை மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நேம் கேட்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டஸ் நவீன் அப்படின்ற நம்ம சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுறேன்னா எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த சோர்ஸ் மானிட்டர், பின்ஸ், டைம் லைன் எல்லாத்தையும் எனக்கு பிடிச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு விண்டோஸில் போய் ஒர்க் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டஸ் நவீன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ப்ரொஃபைலில் எங்கே சேவ் ஆகிடும். இது வந்து எங்கே சேவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா யூசர் ப்ரொஃபைல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம். அதாவது ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புரியறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதை பார்த்தா தான் கம்பல்சரி புரியும். ஸோ ஒர்க் ஸ்பேஸில் போய்ட்டு இதில் நீங்கள் நெக்ஸஸ் நவீன் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைலில் சேவ் ஆகிடும். இது நீங்கள் எந்த ப்ரொஃபைலில் நீங்கள் இதை எந்த சிஸ்டமில் ஓப்பன் பண்ணாலும் வரும். ஸோ வேறு சிஸ்டமில் நான் வேறு எங்கன்னா போகிறேன் அவங்க சிஸ்டமில் தான் யூஸ் பண்ணுறேன்னா அவங்க சிஸ்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு 5 to 6 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவிட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரும். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவிடோட பேசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பை.